தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமா? நீ இனி அலைந்து திரிவதில்லை. எரேமியா 4:1. தேவனுடைய அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகவும் மிகவும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கீங்களா? எனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வரப்போகுதோ, எனக்கு எப்படி செல்வங்கள் வரப்போகுதோ, என் வாழ்க்கை எப்படி இனிமே ஆஸ்வதிக்கப்பட போகிறதோ, நான் என் வேலையில அலைச்சலா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்க அலைஞ்சு செய்யலாம். ஆனாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலையே என்று நீங்கள் இப்பொழுது மிகவும் மிகவும் நீங்கள் நெருக்கத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். அவ்வளவுதான், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம், இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல சொல்கிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நம்ம நீமை எதற்காகவும் அலைய போறதில்லை, நீமே நம்ம எதற்காகவும் கஷ்டப்பட போகிறதில்லை. எல்லாமே தானா நம்மளுடைய கரத்துல வரும், எல்லாம் தானாவே நம்ம இடத்துல வரும். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என தெரியுமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், நன்மைகள் கடந்து வரும். தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். தேவ பிள்ளைகளை, நமக்கு எந்த விதமான அலட்சியமும் தேவையில்லை, நம்ம எதற்காகவும் அலைய தேவையில்லை. தேவனே எல்லாவற்றையும் அதை பார்த்து கொள்வார். இதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.